ஹலோ பிரைஸ்லா என்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 139 அதிகாரம் 14வது வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். பிரியமானவர்களே, சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களும் பிரத்யேகமாக ஆண்டவர் பார்த்து பார்த்து செய்தார் போல எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் மனிதனே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, மனிதனால் கிரகிக்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் மனிதனுடைய சரீரத்தை ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் மனிதனை மண்ணினாலே படைத்திருந்தாலும் அவன் விசித்திர வினோதமாய் படைக்கப்பட்டான் என்று யோபு கூட மனிதனுடைய படைப்பை குறித்து ஆச்சரியப்படுகிறார். யோபு 10 அதிகாரம் 10 வசனத்தில், நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ என்று. அது மாத்திரமல்ல, தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். பார்க்கும் பொழுது மனிதனுக்குள்ளே வெளியிலே தோலை போன்ற ஒரு கவர் பண்ணி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சதை இருக்கிறது, அதை எலும்பு இருக்கிறது. அந்த எலும்புகளை நரம்புகளால் இணைத்து அதற்கு மேலே சதையை வைத்து அதற்கு மேலே தோலை போர்த்தி இருக்கிறார். நாம் உயிரோடு வாழ்வது அவருடைய தயவினாலே, நம்முடைய சொந்த பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலே அல்ல, நம்முடைய சாப்பாட்டினாலேயோ நம்முடைய அறிவினாலேயோ நாம் உயிர் வாழவில்லை. ஆண்டவர் கொடுத்த தயவு, இரக்கம், கிருபை என்று பார்க்கிறோம். அதை மனிதனை படைத்தது மாத்திரம் அவனுக்கு ஞானத்தை, சகல மிருகங்களை காட்டிலும் அதிக ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எந்த மிருகமும் தன்னுடைய படைப்பை குறித்து ஆராய்ச்சி செய்வதோ அல்லது புதிய புதிய கண்டுபிடிப்புகளையோ நிகழ்த்துவதில்லை. ஆனால் மனிதனோ விசேஷித்தமானவனாய் ஆண்டவர் படைத்தபடியினால் அவன் தன்னை குறித்தும் ஆராய்ச்சி செய்கிறான், மருத்துவத்தை கண்டுபிடித்துக் கொள்ளுகிறான். ஆகவே நம்மை படைத்தது மாத்திரமல்லாமல் நமக்கு தயவையும் பாராட்டி நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோம், பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்பை நேசிதான பரலோகத்தின் தந்தை ஆசைப்படுத்தான அந்த நாளிலே நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரமிக்கத்தக்கதாக படைத்த இந்த சரீரத்தில் எத்தனையோ வியாதிகள், கவலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா பலவீனத்தை மாற்றி போடுங்க. கவலைகள், பாரங்கள், கஷ்டங்களை எல்லாம் மாற்றி புது மனுஷனாக, புது மனுஷியாக மாற்றுவீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய கரிசித்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்று நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.